ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله نديار عليه. بارك الله فيكم ولله الحمد. ஷர்ஹ் சுன்னாவுடைய 17வது அமர்விலே இருக்கிறோம். 75வது அல்லது 67வது விஷயத்திற்குள் செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். விதி தொடர்பான விஷயத்தில் தர்க்கம் செய்வது கதர். விதியின் தொடர்பான விஷயத்தில் தர்க்கம் செய்வது, விவாதிப்பது மற்றும் பகைமை பாராட்டுவது ஆகியவை அனைத்து பிரிவினராலும் தடை செய்யப்பட்டது. இன்று அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய பொதுவான மக்கள் சில பேர் குழப்பத்திற்கு ஆளாகிறார்கள் என்றால் அது இந்த விதியுடைய விஷயம்தான். அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். வாழ்க்கையில் வஹதைனாஹுன் நஜ்தைன், அல்லாஹ் 2 வழியை காமித்திருக்கிறான். நல்ல வழியை காமித்திருக்கிறான், தீய வழியும் நமக்கு சோதனையா வந்திருக்கிறது. எப்படி வாழ்வது என்ற வாழ்க்கையில் முறையை ஒரு மனிதன் சரியாக எடுத்துக்கொண்டு வாழ்வதற்கான வேலையை பார்ப்பதில்லை. இங்கு அதை விட்டுவிட்டு விதி ஏன் எப்படி இருக்கிறது, விதி இருந்தால் அதை தெரிந்து கொள்வதில், அதிலே அலசி ஆராய்வதில் அஹ்லு சுன்னா மட்டுமல்ல, உலமாக்கள் சொல்கிறார், வழிகட்ட கூட்டங்கள் கூட இதில் நாம் தலையை உள்ளே நுழைக்க கூடாது என்று சொல்கிறார்களாம். யாரை தவிர? இந்த விதியினால் வீணா போனார்களே அந்த கூட்டத்தை தவிர. எனவே விதியினால் வீணா போனவர்கள் யார்? 2 பேர், 2 கூட்டம். யார் அவர்கள்? விதியினால் வீணான 2 கூட்டம். கதரியா, ஜபரியா. ஒன்று, அல்லாஹ்விற்கும் விதிக்கும் சம்பந்தம் இல்லை, நடந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ற ஒரு வீணா போன கூட்டம். மற்றொரு வீணான கூட்டம் என்ன? நான் செய்வது எல்லாமே அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அல்லாஹ்வால் எழுதப்பட்டு விட்டது, அதனால்தான் நான் விபச்சாரம் செய்கிறேன், அதனால்தான் நான் வட்டி வாங்குகிறேன், அதனால்தான் நான் பாவம் செய்கிறேன் என்று பழியை யார் மேல் போடுவது? அல்லாஹ் மேல் போட்டு விடுவது. அல்லாஹ்வின் அடியார்களே, விதியில் வேண்டாம், விதியை அலசி ஆராய வேண்டாம். யாருமே விதியில் இறங்கவே இல்லை. விதி என்ன நடக்கிறதோ அதை அல்லாஹ் எழுதியிருக்கிறான். நன்மையை நோக்கி நகருவோம். அல்லாஹ் நமக்கு நல்லதை எழுதியிருப்பான் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த பூமியில் மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்கள், அதில் அலசி ஆராய்ந்து அது என்ன கேள்வி எல்லாம், சார் இந்த மாதிரி விதியில் இப்படி இருக்கிறது என்றால் எனக்கு இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி அப்படி, இதிலேயே கேள்வி சுத்தி கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை வாழ்வதற்கு கோடையா நாம்? வாழ்க்கை வாழ தெரியாத அல்லாஹ்வின் அடியார்களே, முஃமின்கள் பார்க்காத சோதனையா? நேற்று தான் பார்த்தோம் ஒரு ஹதீஸை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? அஜமல் அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அவன் எல்லாவற்றிலும் அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. அவனுடைய வாழ்க்கை நன்மை வந்தால் அதற்கு அல்லாஹ்வை புகழ்கிறான், அது நன்மையாக ஆகிவிடுகிறது. தீமை ஏற்பட்டாலும் அதில் சபுராக இருக்கிறான், அதிலும் அல்லாஹ் அவனுக்கு நன்மையாக்கி தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, விதியை அலசி ஆராய வேண்டாம். அதைதான் சொல்கிறார்கள் நூலாசிரியர், விதி தொடர்பான விஷயத்தில் தர்க்கம் செய்வது, விவாதிப்பது, பகைமை பாராட்டுவது ஆகிய அனைத்து பிரிவினராலும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் விதி என்பது அல்லாஹ்வின் ஒரு ரகசியமாகும். பாருங்கள், இதற்கு மேல் என்ன சொல்கிறது? விதி என்பது சிர்ருல்லாஹ் என்று சொல்லுவோம் அரபியில். அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ரகசியம். அதை யாராவது தெரிந்திருக்க முயலுவோமா? நபியாலே தெரிந்து கொள்ள முடியாது. நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அது இப்படி இருந்தால் இப்படி என்ன, அப்படி இருந்தால் இப்படி என்ன, வாழ்க்கையை வாழ முடியாது அல்லாஹ்வின் அடியார்கள். அதனால் ஒரு தகப்பனை போல ஒரு உபதேசம் செய்கிறார்கள் நூலாசிரியர். விதி என்பது அல்லாஹ்வுடைய ஒரு ரகசியமாகும். விதி குறித்து பேசுவதை இறைவன் நபிமார்களுக்கே தடுத்திருக்கிறான். நபிமார்களுக்கே தடுத்திருக்கிறான். நாம் யார்? மேலும் பாருங்கள்,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விதி குறித்து விவாதிப்பதை தடுத்துள்ளார்கள். அறிஞர்களும் இறையச்சமுடையவர்களும் விதி குறித்து வீண் விவாதங்களை வெறுத்ததுடன் அவற்றை தடுத்தும் உள்ளனர். எனவே விதியின் விஷயத்தில் நீ செய்ய வேண்டியது யாதெனில் அல்லாஹ்வின் முடிவுக்கு முழுமையாக பணிந்து விடுதல், அதனை அங்கீகரித்தல், அதன் மீது நம்பிக்கை கொள்ளுதல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதி பற்றி பொதுவாக சொன்ன அனைத்தையும் நம்புவதும் மற்ற விஷயங்களை ஆராயாமல் விடுவதும் உனது கடமையாகும். எவ்வளவு அழகான ஒரு உபதேசம்! அமைதியாக இரு. நடப்பதற்கு முன்னால் அல்லாஹ் உனக்கு நன்மை தீமையை காட்டுகிறான். முயற்சி செய், நன்மையின் பால் விரை, நன்மையை செயல்படுத்த வலில்லாஹில் ஹம்த். சரி, தீமை ஏற்பட்டு விட்டது என்றால் பொறுமை கார். அல்லாஹ்வின் அடியார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நான் எந்த காரியம் செய்யாமல், சரி நான் தவறே செய்யவில்லை, ரோட்டில் போய்கொண்டே இருந்தேன், ஒருவர் என்னை இடித்து விட்டார். ரோட்டில் போய்கொண்டே இருந்தேன், நான் பாட்டு அல்லாஹ் என்று போகிறேன், என்னை இடித்து விட்டார். ஏன் எனக்கு இது நடந்தது? என்ன செய்ய வேண்டும்? ஒரு மூமியினுடைய பதில் என்ன? இது இதைதான் அல்லாஹ் எழுதியிருக்கிறான். இதை அல்லாஹ் எழுதியிருக்கிறான் அவனுடைய ஹிக்மத்தை தாண்டி. வலில்லாஹில் ஹம்த். அவனுடைய ஹிக்மத்திற்குட்பட்ட ஒரு விஷயம் இது. இதை அல்லாஹ் எழுதியிருக்கிறான். பொறுமை, சபர். சோதனை இல்லையா? சோதனை என்றால் நாம் கையால் ஏற்படுத்திக்கிட்டால் தான் சோதனையா? எதுவுமே செய்யாமல் நீங்கள் காரணமே இல்லாமல் சோதனை ஆகாதா? அல்லாஹ்வின் அடியார்கள், இஸ்லாத்தை ஒரு முஸ்லிம் சரியான முறையில் படித்து விட்டான் என்றால் வைத்துக் கொள்ளுங்களேன், மாஷா அல்லாஹ், பூமியில் வெற்றியை சிறம்பட, இந்த பூமியில் வாழ்க்கை அவனை விட ஒரு வெற்றியாளன் யாராலும் இருக்க முடியாது. இஸ்லாத்தில் மார்க்க போதனைகளை படித்தவன் என்ன எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சுப்ஹானல்லாஹ் அழகாக அதை எடுத்துக்கொண்டு அழகாக பயணிப்பான். ஆனால் நாம் யாரும் இஸ்லாத்தை படிப்பதே இல்லை. தீர்வுகளுக்கு இஸ்லாத்தின் பால் திரும்புவதே இல்லை, நபி வழியின் பால் திரும்புவதே இல்லை. அதனால் விதியின் வரும் பொழுது உடைந்து விடுகிறான், சுக்குநூறாக ஆகிவிடுகிறான், சுக்குநூறாக ஆகிவிடுகிறான். சற்று நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நபி வழி இதில் என்ன இருக்கிறது என்பதை திரும்பி பார்த்தான் என்றால் வலில்லாஹில் ஹம்த், விதியின் விஷயத்தில் வெற்றியாளனாக மாறிவிடுவான். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள். என்ன நடந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். இந்த பூமி ஒரு சோதனை, அல்லாஹ் நமக்கு நேர்வழியில் செலுத்துவானாக. அடுத்ததாக 68வது விஷயம், வாருங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்தை பற்றி சற்று பார்ப்போம். 68வது விஷயம், இஸ்ரா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமாக விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். மிஅராஜ், இதுதான் மிஅராஜுடைய பயணம். மேலும் அவர்கள் அர்ஷ் வரை சென்றார்கள் என்பதையும், அங்கே கண்ணியமும் மகத்துவமிக்க அல்லாஹ் அவர்களுடன் பேசினான் என்பதையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆம் அல்லாஹ்வின் அடியார்களே, சரி, இஸ்ராவுல் மிஅராஜ், இந்த விண்ணுலக பயணம் எப்போது நடந்தது? மக்காவில் இருக்கும் போதா அல்லது மதீனாவில் இருக்கும் போதா? இந்த விண்ணுலக பயணம், இந்த மிஅராஜுடைய பயணம் எப்போது நடந்தது? அது என்ன இஸ்ரா, அது என்ன மிஅராஜ்? ரெண்டும் ஒன்றுதானா இல்லை ரெண்டும் வெவ்வேறா? அஹ்சன். இஸ்ரா என்பது இஸ்ரா என்பது என்ன? எங்கே நடந்தது என்று கேட்கிறேன். எங்கே நடந்தது? இஸ்ரா எப்போது நடந்தது? மதீனாவா மக்காவா? ஹிலாஃப் இருக்கிறது, உலமாக்கள் மத்தியில் ஹிலாஃப் இருக்கிறது. இஸ்ரா மிஅராஜ் எப்போது நடந்தது என்பதில் ஹிலாஃபை உலமாக்கள் சொல்கிறார்கள். உலமாக்கள் இந்த விஷயத்தில் சொல்கிறார்கள். ஆனால் இதில் ஆக சரியான கூற்று மக்காவில் நடந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை செய்வதற்கு முன்னால், ஒரு வருடத்திற்கு முன்னால் நடந்தது என்று சொல்லப்படுகிறது. ஹிஜ்ரத் செய்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால், அப்படி என்றால் 12வது வருஷம், அதாவது ஹிஜ்ரத்திற்கு நபித்துவத்தின் 12வது வருஷம். எத்தனை வருடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தார்கள், அழைப்பு பணி செய்தார்கள்? யாருக்கு தெரியும்? சரி, நபித்துவம் எத்தனை வருடம் இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? 18 வருஷமா? 23. சரி, மக்காவில் எத்தனை வருடம்? 10. மக்காவில் 10, மதீனாவில்? மக்காவில் 13.
மக்காவில் 13, மக்காவில் 13, மதீனாவில் 10, 23 வருஷம். சுப்ஹானல்லாஹ். ஒரு சகாப்தம். எந்த ஒரு மனிதனும் இந்த மானிடம் பார்த்திராத ஒரு உன்னத தலைவர். 23 வருஷம் அல்லாஹ்வின் அடியார்களே, மானுடத்தின் மீட்சியாக, மானுடத்திற்கு ஒரு வழிகாட்டலாக 23 வருடத்தில் யாருமே செய்ய முடியாததை செய்து காட்டினவர்கள் தான் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். யோசித்தே பார்க்க முடியவில்லை. எப்பேற்பட்ட ஒரு உழைப்பு, எப்பேற்பட்ட ஒரு சீர்திருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம். சரி, மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, அங்கு அல்லாஹ்வின் தூதர் இஸ்ராவுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். பின்பு அங்கிருந்து எங்கே செல்லப்பட்டார்கள்? அங்கிருந்து வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். சரி, அடுத்த கேள்வி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் வெறும் உள்ளத்தால் இருந்ததா அல்லது உடலாலும் உள்ளத்தாலும் இருந்ததா? மிஅராஜுடைய பயணம், வானத்திற்கு சென்றது. உடலும் உள்ளமும் இரண்டும் சேர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் உடலால் எங்கே சென்றார்கள்? சுப்ஹானல்லாஹ். 7 வானத்திற்கு மேல் சென்றார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். யாரிடம் உரையாடினார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் உரையாடினார்கள். வேற என்னெல்லாம் நடந்தது அங்கு? தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த விஷயம் அங்குதான் நடந்தது. எத்தனை முறை தொழுகை கடமையாக்கப்பட்டது ஒரு மனிதனுக்கு? ஒரு நாளிற்கு? அல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹுல் முஸ்தஆன். எத்தனை தொழுகை? 50 நேர தொழுகை, 50 வகை தொழுகை. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். நேத்தே பார்த்தோம், 24,000 முறை சுவாசிக்கிறோம். 24,000 முறை அந்த சுவாசிப்பிற்கு மட்டுமே அல்லாஹ்விற்கு அவ்வளவு நன்றி கடன். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களை சிந்தித்து பாருங்களேன், எவ்வளவு நன்றி செலுத்த நாம் அல்லாஹ்விற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். 50 நேர தொழுகை. குறைக்க சொன்னது யார்? ஆலோசனை சொன்னது யார்? அல்லாஹ்விடம், ரப்பிடம் இதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொன்னது யார்? நபி அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய உம்மத்தார்கள் இந்த நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களா? உண்மைதானே? 5 நேர தொழுகை எவ்வளவு ஒரு கடுமையாக இன்று பார்க்கக்கூடிய சூழல் என்று ஆகிவிட்டது. 5 நேர தொழுகை, 5 நேரம். அதனால்தான் அல்லாஹ்வினுடைய, எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையாதவன் தானே மனிதன். எவ்வளவு குறைத்து கொடுத்தாலும் திருப்தியை அடையாதவனாக, நன்றி கெட்டவனாக தானே இருக்கிறான் மனிதன். தலூமுன் கஃபார். 5 நேரம், அது இன்று கஷ்டமாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். வேற என்னெல்லாம் நடந்தது இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகள், அதாவது எழுதப்பட்ட விதியில் எழுதப்பட்ட அந்த ஏடுகளில் விதி எழுதப்படக்கூடிய அந்த சப்தத்தை அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள். இதுவும் இஸ்ரா மிஅராஜ் பயணத்தில் நடந்த அற்புதங்களில் ஒன்று. சித்ரத்துல் முன்தஹா, அதாவது இந்த 7 வானத்தில் இருக்கக்கூடிய அந்த இளநீர் மரத்துடைய அந்த கடைசி நிலை, அந்த நிலைக்கு அல்லாஹ்வின் தூதர், அங்குதான் மலக்குகள் எத்தனை முறை வருகிறார்கள்? 70,000 பேர், 70,000 மலக்குகள் வருகிறார்கள், உள்ளே நுழைகிறார்கள். ஒரு முறை உள்ளே நுழைகிறவர்கள் மறுபடியும் அந்த இடத்தில் நுழைய மாட்டார்கள். மேலும் என்ன நடக்கிறது? கதர் விதிகள் எழுதப்படக்கூடிய அந்த சத்தத்தை யார் உணர்கிறார்? யார் செவிமடுக்கிறார்கள்? ஸரீஃபுல் அக்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதியை மலக்குகள் எழுதக்கூடிய அந்த சத்தத்தை கேட்கிறார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. நாம் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இஸ்ராஜ் மிஅராஜுடைய பயணத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் சொல்கிறார்கள், அர்ஷ் வரை சென்றார்கள் என்பதையும், அங்கே கண்ணியமும் மகத்துவமிக்க அல்லாஹ் அவர்களுடன் பேசினான் என்பதையும். அல்லாஹ் பேசினான் யாரிடம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். மேலும் அது எவ்வாறு பார்த்தார்கள்? மிஅராஜுடைய பயணத்தில் என்ன நடந்தது? கண்களால் பார்க்கவில்லை, உள்ளத்தால் பார்த்தார்கள் என்ற அந்த விஷயம் அனைத்தையும் நாம் பார்த்தோம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், வானவர்களை கண்டார்கள், நபிமார்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டார்கள். மேலும் அர்ஷின் திரைகள், பாதபீடம், குர்சி மற்றும் வானங்கள் மற்றும் பூமிகளில் உள்ள அனைத்தையும் அவர்கள் விழிப்பு நிலையில் நேரில் கண்டார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ்.
ஆனால் இங்கு உலமாக்கள் விஷயத்தை சொல்கிறார்கள், சொர்க்கத்தை கண்டார்கள் நரகத்தை கண்டார்கள் என்ற இந்த விஷயம் எல்லாம் அல்லாஹ் தூதர் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் இதை சேர்த்து நூலாசிரியர் பேசுவது இதை ஒரு ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய விஷயமாக இருக்கிறது என்று உலமாக்கள் ஷேக் ரபி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தூதர் பார்த்தார்கள், ஆனால் இந்த சம்பவத்தோடு வருகிறதா? மற்ற விஷயங்களை பார்த்தார்கள், மேலே சென்றார்கள், தொழுகையாளி நபிமார்களை சந்தித்தார்கள், அந்த விஷயம் எல்லாம் சரி. ஆனால் இதோடு சேர்த்து சொர்க்கம் நரகம் என்ன, சொர்க்கம் நரகம் எனக்கு காண்பித்தது, அதை நான் பார்த்தேன், காண்பிக்கப்பட்டது, அதெல்லாம் ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் இந்த பயணத்தில் இது இருக்கிறதா அல்லது இமாம் அவர்கள் இரண்டு ஹதீஸ்களையும் சேர்த்து இங்கு ஒன்றாக போட்டிருக்கிறார்களா என்பதை நாம் கொஞ்சம் புரிய வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் ஷேக் ரபி அவர்கள் இந்த இடத்தை விளக்குகிறார்கள். சரி, அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் பாருங்கள். நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் ஏற்றி விண்ணுலகம் முழுவதும் சுற்றி காண்பித்தார்கள். இதற்கும் தலீல் இல்லை என்று சொல்கிறார்கள். விண்ணுலகம் முழுவதும் சுற்றி காண்பித்தார்கள் என்பதற்கு சரியான ஆதாரம் இல்லை என்பதை உலமாக்கள் விவரிக்கிறார்கள். அதாவது விண்ணுலகம் முழுவதும் அல்லாஹ்வின் தூதரை சுற்றி காண்பித்தார்கள் வானத்தில், அந்த செய்தி அது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். இதனை பற்றி ஹதீஸ் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று ஷேக் ரபி அவர்கள் இதை விளக்கும் போது சொல்கிறார்கள். மேலும் அந்த இரவில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. மேலும் அவர்கள் அதே இரவிலேயே மக்காவிற்கு திரும்பினார்கள். ஹிஜ்ரத்திற்கு முன்னால் நிகழ்ந்த சம்பவமாகும். இது ஹிஜ்ரத்திற்கு முன்னால் நிகழ்ந்த சம்பவமாகும். சரி, இங்க என்ன பிரச்சனை நடந்தது? மேராஜுடைய பயணம் முடிந்ததற்கு பிறகு யார் நம்பினார்கள், யார் நம்பினார்கள், யார் நம்பவில்லை? யாருடைய? அபூஜஹலுடைய ஃபித்னா வந்துவிட்டது, அபூலஹபுடைய ஃபித்னா வந்துவிட்டது. என்ன ஃபித்னா? அல்லாஹ் தூதரிடம் மாற்றி 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 கேள்வி கேட்கிறார்கள். அப்படி நீங்கள் இந்த இரவில் யாரும் நம்ப முடியாது. இங்கிருந்து பைத்துல் மக்திஸுக்கு சென்று பைத்துல் மக்திஸுக்கு நீங்கள் அங்கே சென்றீர்களா? யாரும் நம்ப தயாராக இல்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பெரிய குழப்பம் ஏற்படுகிறது, பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் கவலையாகவே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாகவே இருக்கிறார்கள். ஏன் மக்கள் இவ்வாறு இந்த விஷயத்தை ஏற்பதற்கு தயக்கமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கவலை வேறு இருக்கிறது. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அபூபக்கர் எதனால் சித்திக் என்று பெயர் எடுத்துக் கொண்டார்கள் தெரியுமா? இந்த சம்பவத்தினால் தான். உண்மையாளர். ஏன்? எல்லோரும் அல்லாஹ்வின் தூதரை, அதுவும் முக்கியமாக மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வின் தூதரை பொய்யன் என்று இந்த விஷயத்தில் சொல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் செய்தி சொல்லப்படுகிறது. நபி அவர்கள் இவ்வாறு சென்றதாக சொல்லி மக்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் கேட்டவுடன், என் நபி அதை அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா என்றால் அது உண்மை என்று நான் நம்புகிறேன் என்று அந்த இடத்திலேயே, உட்கார்ந்த இடத்திலேயே அதை நம்பினார்கள். எந்த கேள்வியும் கேட்கவில்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஈமான் தான் நம்மிடமும் இருக்க வேண்டும். நபி அவர்கள் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டார்கள். அங்கு விஷயத்தை எல்லாம் பார்த்தார்கள், செவிமடுத்தார்கள். இந்த அனைத்து விஷயத்தையும் எந்த ஒரு சிறிய சந்தேகம் இல்லாமல் அபூபக்கர் என்ற மாபெரும் சஹாபி அதை உண்மைப்படுத்தினதால் தான் அஸ்-சித்தீக் என்ற அந்த பெயர் அவர்களுக்கு உட்பட்டது. இன்னும் அதில் என்ன முஅஜிசாக்கள் நடத்தப்பட்டது, அற்புதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். கேட்ட கேள்வியில் குழப்பி விட்டார்கள் நபி அவர்களை. அங்கு என்ன நடந்தது? சரி, அப்படின்னா பைத்துல் மக்திஸில் என்னென்ன பார்த்தீர்கள், அந்த இடத்துல இது இருக்குமே, அந்த ஏனெனில் உண்மையிலேயே அவர்கள் பைத்துல் மக்திஸுக்கு தான் சென்றிருக்கிறார்களா என்பதை நபி அவர்கள் இதற்கு முன்னால் அங்கு சென்றதும் இல்லை. நபி அவர்கள் இதற்கு முன்னால் பைத்துல் மக்திஸிற்கு சென்றதும் இல்லை. அந்த இடத்தை பற்றி விவரிக்கும் பொழுது விளக்குகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் மக்திஸின் காட்சியை அப்படியே அவர்கள் கண் முன்னால் நிறுத்தினான். பைத்துல் மக்திஸின் காட்சியை, அந்த இடத்தை அப்படியே கண் முன்னால் நிறுத்தி இணை வைப்பாளர்களை திடுதிடுக்க செய்ய விட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில்களை கேட்டு மிரண்டு போனார்கள். என்ன செய்தார்கள்? பதிலை கேட்டு மிரண்டு போனார்கள். அச்சு அசலாக நடந்த சம்பவத்தை ஒன்று விடாமல் அப்படியே அந்த இடத்தின் அடையாளங்களை அப்படியே சொல்கிறாரு. எப்படி? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, சாதாரண நபி அல்ல, மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாநபியை பின்பற்ற வேண்டும் என்றால், அவர்கள் சுன்னாவை, அவர்கள் நேசம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் தோற்றம், அவர்களின் ஆடை, அவர்களின் பேச்சு, அவர்களின் நடை, அவர்களுடைய உடை, அவர்களின் பாவனம் எல்லாவற்றையும் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. அப்படிப்பட்ட மாநபியை நம்முடைய வெளிப்புற தோற்றத்தில் எப்படி நம்ம அவரை பின்பற்றாமல் இருக்க முடியும் அல்லாஹ்வின் அடியார்களே? அதில் மாபெரும் அடையாளம் இந்த தாடி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பெரும் அடையாளம்.
அவரின் அழகின் மாபெரும் கோத்திரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் இந்த தாடியை என்னுடைய வழிமுறை, இதை நீங்கள் வெட்டிவிட வேண்டாம் என்று சொன்ன அந்த மாநபி, எந்த அளவிற்கு மாநபியை மனதால், நாம் ஏற்கனவே சொன்னோம், ஈமான் என்பது வெளிப்புற அமல்களும் ஈமானை சார்ந்தது, வெளிப்புற அமல்களும் ஈமானை சார்ந்தது, வெளிப்புற தோற்றங்களும் ஈமானை சார்ந்தது. அந்த மாநபியை எல்லா கோணத்திலும் பின்பற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா? தாடியை வலிப்பது, தாடியை வைக்காமல் இருப்பது, இப்படிப்பட்ட நிலையில் எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்கள் நாம் இன்னும் மென்மேலும் செல்ல வேண்டும். நபி அவர்களை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டுமொத்த தோற்றத்தையும் ஒரு முஸ்லிம் பின்பற்றுவான். பின்பற்றுறதுக்கு தகுதியானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண விஷயம் அல்ல. காஃபிர்களை பின்பற்றுகிறார்கள், இன்ஸ்டாகிராமில் இருப்பவர்களை பின்பற்றுகிறார்கள், டிக்டாக்கில் இருக்கிறவர்களை பின்பற்றுகிறார்கள், ஃபேஸ்புக்கில் இருப்பவர்களை பின்பற்றுகிறார்கள், விளையாட்டு வீரர்களை பின்பற்றுகிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். எந்த சமூகம்? ஒரு விளையாட்டு வீரன் இப்படி முடி வைத்து விட்டால் அவன் முடியை பின்பற்றக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை, இந்த மாபெரும் அடையாள அந்த சுன்னாவை இழந்தவர்களாக என்று நிற்கிறோமே. லா இலாஹா இல்லல்லாஹ். ஏன் இந்த நிலை? அது ஹவாரிஜிகள் வைத்திருக்கிறார்கள், வழிகேடர்கள் வைத்திருக்கிறார்கள், அதெல்லாம் இங்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் வைக்கிறார்கள், அவர்கள் அவ்வாறு வெளிப்புறத்தில் வைத்து உள்ளே அவர்கள் வழிகேடை வைத்திருந்தால் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான விஷயம். நாம் அவர்களை வெளிப்படையில் எச்சரிப்போம். ஆனால் அதை காரணம் காட்டி அதனால் நான் வைக்காமல் இருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையான நிறையான சிறையான பதில் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. எனவே அந்த மாநபியின் சுன்னாவை வெளிப்புற தோற்றத்திலும் நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அடுத்ததாக 69வது விஷயம், உயிர் தியாகிகளின் ஆன்மாக்கள், சுப்ஹானல்லாஹ், ஷஹீதுகளின் ஆன்மாக்கள் பச்சை நிற பறவைகளின் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு, சுப்ஹானல்லாஹ், பச்சை நிறம் பறவைகளின் வயிற்றுக்குள். யாரு பச்சை நிற பறவைகள்? எங்கு? சுவனத்தில். பச்சை நிற பறவைகளின் வயிற்றுக்குள் என்ன இருக்கும்? ஷஹீதுகளின் ஆன்மாக்கள். யாராவது ஒரு ஷஹீதின் பெயர் சொல்லுங்களேன். யாராவது ஷஹீத் ஒரு பெயர் டப்புன்னு. ஹம்சா. மாஷா அல்லாஹ். ஹம்சா இப்னு சீராவை படித்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வின் தூதரின் சீராவை படித்தே ஆக வேண்டும். ஹம்சா யார் என்று தெரியாதா? ஹம்சா யார்? லா இலாஹா இல்லல்லாஹ். ஹம்சா பின் அப்துல் முத்தலிப். ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் என்றால் யார்? அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் யார்? அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் சகோதரர் தான் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப். அப்துல்லா பின் அப்துல் முத்தலிபின் மகனார் யார்? முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு யாராவது பேர் கேட்டால் கரெக்டாக பதில் சொல்லி விடுகிறீர்கள். வேறு யாரையாவது கேட்டுவிட்டால் மாஷா அல்லாஹ், அதோ எனக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு தான் கரெக்டாக தெரியும் என்று கையை உயர்த்தி பதில். மாஷா அல்லாஹ். சீரா படிக்க வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. சீரா படிக்காமல் உமர் சீரிஸ் பார்த்தால் எப்படி விளங்கும்? எப்படி நன்மையை பயிற்றுவிக்கும்? அல்லாஹ் நமக்கு நேர்வழியில் செலுத்துவானா. பாருங்கள், உயிர் தியாகிகளின் ஆன்மாக்கள் பச்சை நிற பறவைகளின் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு சொர்க்கத்தில் விரும்பியவாறு சுற்றித் திரியும். லா இலாஹா இல்லல்லாஹ். பின்னர் இறைவனின் அர்ஷுக்கு கீழ் தொங்கவிடப்பட்டுள்ள விளக்குகளில் அது தங்கும் என்பதை அறிந்து கொள். இறை நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் அர்ஷுக்கு கீழே இருக்கும். காஃபிர்கள் மற்றும் பாவிகளின் ஆன்மாக்கள் பரஹூத் என்னும் குழியில் இருக்கும். அவை சிஜ்ஜீன் என்னும் நரகத்தில் இருக்கும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் கேள்வி, மரணித்தவர்களின் ஆன்மாக்கள் எங்கே இருக்கும்? நம்முடைய மரணம் வரும், லா இலாஹா இல்லல்லாஹ், நம்முடைய ஆன்மா எங்கே இருக்கும்? நம்முடைய ஆன்மாக்கள் அல்லாஹ்விடம் கொண்டு செல்லப்படும். கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். மரணித்தவர்கள் நிலை, நாம் மரணித்தாலும் நமக்கும் இதே நிலைதான். நாம் மரணித்ததற்கு பிறகு நம்முடைய ஆன்மாக்கள் மேலே கொண்டு செல்லப்படும். நல்ல ஆத்மாவாக இருந்தால், நல்ல ரூஹாக இருந்தால் மலக்குகள் அனைவர்களும் புகழ்ந்து கொண்டே வருவார்கள். மேலே செல்ல செல்ல மாஷா அல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு என்ன அழகான ஒரு ரூஹ் இது, இவர்கள் யார், இந்த ரூஹ் எப்படிப்பட்ட ஆன்மா, என்ன அமல்களை செய்தார்கள் என்றெல்லாம் மலக்குகள் புகழ்ந்து கொண்டே மரணித்த அந்த உடலின் ஆன்மா, அந்த ரூஹ்
மேலே செல்லும். அதேபோல் நல்ல ரூஹாக இருப்பவர்களுக்கு புகழப்பட்டவர்களாக அது மேலே கொண்டு போய் செல்லப்படும். தீயவர்களுடைய ரூஹாக இருந்தால், காபிர்களும் பாவத்தாளிகளும் அவர்களுடைய ரூஹாக இருந்தால் ஆன்மாக்கள், அந்த ஆன்மா துர்நாற்றத்தோடு மேலே செல்லும். துர்நாற்றத்தோடு மேலே செல்லும். இதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு தெளிவாக விவரிக்கிறார்கள் இந்த விஷயங்களை. அவ்வாறு மேலே செல்லும். அல்லாஹ்விடம் இருந்த சில நேரத்திற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் அவனை அந்த ரூஹுடைய விஷயங்கள் நடந்ததற்கு பிறகு மறுபடியும் இங்கு உடலை அடக்கம் செய்ததற்கு பிறகு மலக்குகள் வருவார்கள் அல்லவா, முன்கர் நக்கீர் மலக்குகள் கபருக்குள் வருவார்கள் அல்லவா, அந்த நேரத்தில் அந்த மேலே செல்லப்பட்ட ரூஹ் மறுபடியும் உடலிற்கு கொண்டு வரப்படும். எதற்கு உடலிற்கு கொண்டு வரப்படும்? கேள்விகளை கேட்பதற்காக. இதுதான் அடிப்படை. சுருக்கமாக சொல்ல போனால் இதுதான் நம்முடைய நிலை, மரணித்தவர்கள் நிலை இதுதான். நம் எல்லோருக்கும் நல்ல ரூஹாக எடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நல்ல ரூஹுடைய மையத்தை கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் முஸ்தஆன். அதை தான் இங்கு சொல்கிறார் உலமாக்கள். சரி, நபிமார்களின் ரூஹுகள் எங்கே இருக்கும்? நபிமார்களின் ரூஹ் இப்போது எங்கே இருக்கிறது? நபிமார்களின் ஆன்மாக்கள் எங்கே இருக்கிறது இப்போது? யாருக்கு தெரியும்? கபரில் இருக்கிறதா? நபிமார்களின் ஆன்மாக்கள் எங்கே இருக்கிறது? நபிமார்களின் ஆன்மாக்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது. அன்பியாக்களின் ஆன்மாக்கள் சொர்க்கத்தில் சுவனத்தில் இருக்கிறது. இதையும் அறிந்து கொள்ளுங்கள். அதே போல் இன்னொரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லவர்களின் ஆன்மாக்கள் இல்லீன் என்ற இடத்திலே இருக்கும். தீயவர்களின் ஆன்மாக்கள் சிஜ்ஜீன் என்ற இடத்திலே இருக்கும். இந்த இரண்டு இடத்திலும் இருக்கும். அதை தான் இங்கு நூலாசிரியர் சொல்கிறார்கள். காபிர்கள் மற்றும் பாவிகளின் ஆன்மாக்கள் அந்த சிஜ்ஜீன் என்ற இருக்கக்கூடிய பரஹூத் என்னும் குழியில் இருக்கும். பரஹூத் என்பது சிஜ்ஜீன் என்ற நரக இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழி. அந்த குழியில் தீயவர்களின் ஆன்மாக்கள் இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்னொரு கேள்வி எழும். ஆன்மா மேலே இருந்தால், கபரில் வேதனை செய்யப்பட்டால் அல்லது கபரில் நன்மைகள் கொடுக்கப்பட்டால், ஏனெனில் கபர் விசாரணை முடிந்தவுடன் நன்மை தீமை நல்லவரா தீயவரா என்பதை சொல்லி பட்டாடை விரிக்கப்படும், நன்மாராயம் சொல்லப்படும், விசாலமாக கபர் விரியப்படும். இதெல்லாம் நல்ல ஆன்மாவிற்கு, நல்ல உடல் இருக்கு. அதே போல் தீமையானவர்களுக்கு, ஃபாஜிருக்கு அங்கு பாம்புகள் அது இது அந்த கபரின் வேதனை விஷயங்கள் வரும். சரி, ரூஹ் அங்கே இருக்கும் பொழுது உடல் அதை உணருமா என்றெல்லாம் ஒரு கேள்வி இருக்கிறது. உலமாக்கள் இதற்கு தெளிவாக பதில் அளிக்கிறார்கள். உடல் கீழே இருந்தாலும் ரூஹ் மேலே இருந்தாலும் உடலுக்கும் ரூஹிற்கும் உடலிற்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த வலியை உணரவோ அல்லது அந்த நியமத்தை உணரவோ. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உடல் இங்கே இருந்தாலும் ரூஹ் மேலே இருந்தாலும், அந்த சிஜ்ஜீன் இல்லீன் என்ற இடத்திலே இருந்தாலும், இங்கு கபரில் நடக்கக்கூடிய அந்த வேதனையாக இருந்தாலும் சரி அல்லது நன்மையாக இருந்தாலும் சரி, நல்ல ஆத்மாவுக்கு, நல்ல உடலுக்கு, முஃமினுக்கோ அந்த நன்மையோ அல்லது தீமையை அந்த கபருக்கும் அந்த கபரில் இருக்கக்கூடிய உடலிற்கும் ரூஹிற்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். அதை உணர்வதற்கு உடலில் அடித்தால் இங்கும் வலிக்கும் ரூஹிற்கும் வலிக்கும் என்று உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கம் இதையெல்லாம் தெளிவாக விவரிக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் மறைவான இந்த விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்த காட்டுவது நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் நோக்கம். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறியது. உன் ரூஹ், உன் ஆத்மா எந்த நிலையில் எடுக்க போகிறாய்? மேலும் இந்த ஹதீஸை யாரும் மறக்கவில்லை. என்ன, எந்த ஒரு மரணமும் இருக்காது. மரணிப்பதற்கு முன்னால் அந்த ஆத்மா நல்ல சொர்க்கத்திற்குரிய ஆத்மாவா அல்லது நரகத்திற்குரிய ஆத்மாவா என்பதை அவர்களுக்கு காட்டாமல் இல்லை. எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அவர்களுடைய மரணத்தில் வரும் பொழுது அது சொர்க்கத்திற்குரிய ஆத்மாவா அல்ல நரகத்திற்குரிய ஆத்மாவா என்பதை காண்பிக்காமல் இல்லை. அதிலிருந்துதான் அந்த ரூஹுகள் மேலே செல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. பின்பு அது மறுபடியும் உடலுக்கு கொண்டு வரப்படும் கபருடைய விசாரணைக்கு. எனவே சரி, இந்த விஷயத்தோட உலமாக்க சொல்கிறார்கள். பத்ரிலே இருக்கக்கூடிய அந்த காஃபிர்கள் செவிமடுத்தார்கள் என்று பார்த்தது, அப்புறம் காலடி சத்தத்தை பார்த்தது, இந்த விஷயங்களை எல்லாம் உலமாக்கள் அந்த தனிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் அந்த ரூஹை மறுபடியும் அந்த உடலுக்கு கொடுத்து கேட்க வைக்கின்றான். இதுதான் நம் கொள்கை.
ஏனெனில் ரூஹ் மேலே இருந்தால் உடல் எப்படி கேட்கும் என்ற கேள்விகள் கேட்டார்கள் உலமாக்களிடம். அதற்கு உலமாக்கள் என்ன பதில் அளிக்கிறார்கள்? ஷேக் ரபீ போன்ற உலமாக்கள் தெளிவாக பதில் அளிக்கிறார்கள். எப்பெல்லாம் அந்த கேட்பார்கள் செவிமடுப்பார்கள் என்ற அந்த விஷயம் வருகிறதோ அந்த நேரங்கள் அல்லாஹ் அந்த ரூஹை அந்த உடலிற்கு கொடுத்து அதை செவிமடுக்க வைப்பான். இதனால் தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், அறிவு கெட்டவனே, ஒரு ஆத்மா கேட்கும் என்பதை கொண்டு அவனுக்கு இணை வைப்பதற்கு, அதை அல்லாஹ்விற்கு இணை வைப்பதற்கு பதிலாக அந்த கபரிலே நீங்கள் அடக்கம் செய்ததுக்கு பிறகு உடனடியாக அவர்களுக்கு விசாரணை ஆரம்பித்துவிடும். அந்த இடத்தில் இருந்து அவர்களுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, சாதாரண விஷயம் அல்ல. இதெல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்கள் கபிரிஸ்தானுக்கு செல்லுங்கள். அப்போதுதான் இந்த பாடத்தை படிப்பவர்கள் கபிரிஸ்தானில் நிற்கும் பொழுது இனி இதற்கு முன்னால் நின்ற கபிரிஸ்தானில் நின்ற நிகழ்வும் இதற்கப்புறம் நிகழ்வும் ஒன்றாக இருக்கக்கூடாது. நமக்கு ஜியாரத் செய்யுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, கபிரிஸ்தானிற்கு செல்லுங்கள். ஜனாசா தொழுகை அடக்கம் செய்வதற்கு முன்னானுங்கள். அங்கு அடக்கம் செய்ததற்கு பிறகு அந்த இடத்தில் அந்த துஆவை நாம் செய்ய வேண்டும். ஏனெனில் எப்போது அடக்கி மூடுகிறோமோ விசாரணை ஆரம்பமாக போகிறது. யாரை விட்டாலும் சரி, நமக்கும் அதேதான். இன்னும் எத்தனை நாட்களில் அது நிகழப் போகிறது? இந்த பூமியை கட்டி ஆளப் போகிறீர்களா? இந்த பூமியை யாராவது உங்களை கட்டி ஆளப் போகிறார்கள் என்று உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே? ஆனால் ஒன்றை ஆளப்போகிறோம் என்பது தெரிகிறது, நம்மை ஆளப்போகிறது. அதுதான் இந்த கபருடைய வாழ்க்கை. காலம் காலமாக நம்மை நோக்கி பின்னால் நகரப்போகிறது. எனவே உலமாக்கள் சொல்கிறார்கள், அடக்கம் செய்து மூடி விட்டதற்கு பிறகு அந்த இடம் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சுபான் அல்லாஹ், ஒரு கோர்ட் விசாரணைக்கு என்ன பெரிய கலைபரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் மனிதன். லா இலாஹா இல்லல்லாஹ். அப்படி இப்படி கோர்ட் இதோ விசாரணைக்கு வருகிறது, இதோ நாளை தாவால் வாங்கிறது, இன்று திவால் வாங்கிறது, நாளை அப்படி சொல்லிவிட்டார், தீர்ப்பை எழுதிவிட்டார், திங்கட்கிழமை வாசிக்க போகிறார். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹுல் முஸ்தஆன். எப்பேற்பட்ட ஒரு சுப்ஹான் அல்லாஹ், ஒரு பில்டப். தீர்ப்பை எழுதிவிட்டார், என்ன ஆகும் என்னன்னு பார்த்தா சுப்ஹான் அல்லாஹ், கட்சிக்கு கொடி இதுவா, இந்த கட்சி கொடியா, குக்கர் சின்னமா, அதுவா இதுவா என்ற அல்ப துன்யாவுடைய விஷயத்திற்கு மனிதன் அவ்வளவு தீர்ப்பு வந்துருச்சா? தீர்ப்பு நாளைக்கு படிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், டீ கடையில் பேச விடுவதை கேட்கவில்லையானா? லா இலாஹா இல்லல்லாஹ். எத்துணை நாட்கள் கழித்து வரப்போகிறது மறுமை, எத்துணை வருடங்கள், எத்துணை ஆயிரம் வருடங்கள் அல்லாஹு அலம் வரப்போகிறது அந்த சூர் ஊதக்கூடிய அந்த நேரம். அதுவரை கபரில் வாழ போகிறோம். எத்துணை வருடம் என்று தெரியாது. அந்த வாழ்க்கைக்கு, விசாரணைக்கு யாராவது முக்கியத்துவம் தருகிறோமா அல்லாஹ்வின் அடியார்களே? ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இதை இன்னும் மனிதன் உணர மாட்டேங்கின்றான்? அல்லாஹ்வின் அடியார்கள் எவ்வளவு தெளிவாக உலமாக்கள் தங்கள் நூல்களிலே விளக்குகிறார்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயத்தை பார்ப்போம். இறை நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் அர்ஷுக்கு கீழே இருக்கும், காஃபிர்கள் இதை பார்த்தோம். 70வது விஷயம், மரணித்தவர் தனது மண்ணறையில், மாஷா அல்லாஹ், நூலாசிரியர் நம்மை விடுவது மாதிரி இல்லை. அவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை கூறிக்கொண்டே வருகிறார்கள். மரணித்தவர் தனது மண்ணறையில் அமர வைக்கப்படுவார். லா இலாஹா இல்லல்லாஹ். மரணித்தவர் தனது மண்ணறையில் எல்லாம் சென்று விட்டதற்கு பிறகு விசாரணை நடக்கும் அல்லவா? விசாரணை எப்படி நடக்கும்? அவர் அமர வைக்கப்படுவார். ஹதீஸிலே வருகிறது, யுஜ்லிசானி யுஜ்லிசானி அஜ்லஸ யுஜ்லிசு யுஜ்லிசானி. இரண்டு இந்த மலக்குகள் அவர்கள் இரண்டு பேரும் அவர்களை அமர வைக்கப்படுவார். அவர்கள் எந்திரித்து உட்காருவார். பாருங்கள், அவரிடம் ஈமான் மற்றும் மத நிலைகள் குறித்து முன்கர் மற்றும் நக்கீர் ஆகிய இரு வானவர்கள் கேள்வி கேட்பதற்காக அந்த உடலிற்கு அல்லாஹ் ரூஹை மீண்டும் கொடுப்பான். மேலே இருக்கக்கூடிய ரூஹ் மீண்டும் அல்லாஹ் அந்த ரூஹை கொடுப்பான். அதன் பிறகு மறுபடியும் எவ்வித வலியுமின்றி அவர் உயிர் பிரிக்கப்படும். இது அல்லாஹ்வின் அடி. இந்த ரூஹ் பிரிக்கப்படும் என்ற விஷயத்தில் உலமாக்களுக்கு மாறுபடுத்தி இருக்கிறது. 2 முறை ஒரு மனிதனுடைய ரூஹ் பிரிக்கப்படுமா என்று கேட்கப்படும் போது இதற்கு ஆதாரம் மறுபடியும், அதாவது கேள்வி கேட்டதற்கு பிறகு இந்த ரூஹ் பிரிக்கப்படும் என்ற விஷயத்திற்கு ஆதாரத்தை பின்னால் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இது ஆய்வுக்கு உட்பட்டவை என்று நூலாசிரியர் சொல்கிறார்கள். அதாவது ஷேக் ரபி அவர்கள் இதற்கு விளக்குரை சொன்ன இமாம் அவர்கள் இதுக்கு சொல்கிறார்கள், இமாம் பர்பஹாரியின் கூற்றுக்கு. ஆனால் ரூஹ் பிரிக்கப்படும் என்பதில் இதில் அடிப்படை என்ன? நல்ல ரூஹாக இருந்தால் அழகாக மென்மையாக அந்த உடலுடன் அந்த ரூஹ் நல்ல முறையில் அழகாக அது பிரிக்கப்படும். கெட்ட ரூஹாக இருந்தால் கடும் வேதனையுடன், கடுமையான வேதனையுடன்
அந்த ரூஹ் உடலில் இருந்து வெளியேற்றப்படும். வலி ஏற்படும், கஷ்டம் ஏற்படும். மென்மையான முறையில் சின்ன வலியே தாங்க முடியவில்லை, ரூஹ் பிரியக்கூடிய நேரம் தயாராகுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, தயாராகுங்கள் தயாராகுங்கள் தயாராகுங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானா. அதை தான் இங்கு ஷேக் அவர்கள், நூலாசிரியர் அவர்கள் விவரிக்கிறார்கள். மேலும் 71வது விஷயம், ஜியாரத் செய்ய தன்னிடம் வரும் ஒருவரை மரணித்தவர் கபரில் அறிவார். இதற்கும் ஆதாரம் இல்லை. ஷேக் அவர்கள் இந்த சொன்ன இந்த விஷயம், ஜியாரத் செய்ய தன்னிடம் வரும் ஒருவரை என்னிருந்தாலும் ஏகத்துவத்தை சொன்ன இமாம் அவர்கள் நாம் ஏற்கனவே சொன்னது போல் அந்த சிறிய சிறிய விஷயங்களை காலை, அதாவது கால்நடை செருப்புகள் அந்த சத்தத்தை கேட்பார்கள். அது மார்க்கத்தில் தெளிவுபடுத்தப்பட்டது. அதே போல் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பத்ரின் போர்களில் காஃபிர்கள் கேட்டது இதெல்லாம் நாம் உண்மை என்று நம்புகிறோம், அதில் மாற்று கருத்து. ஆனால் எல்லா நேரத்திலும் கபரில் இருப்பவர்கள் கேட்பார்கள் என்ற இந்த செய்தி ஆதாரமாக நிரூபிக்கப்பட வேண்டும். அது இல்லை என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். ஆனால் நூலாசிரியர் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் நூலாசிரியர் பதிவு செய்ததும் இணை வைப்பாளர்கள் இதை எடுத்துக்கொள்வதற்காக அல்ல, இதை அடிப்படையில் அவர்கள் உணர்வார்கள் என்று சொன்னார்களே தவிர, ஆனால் அதற்கும் ஆதாரமாக பார்த்தோம் என்றால் இதற்கு ஆதாரம் இல்லை என்பதையே உலமாக்கள் விவரிக்கிறார்கள். இதை அல்லாஹ்வின் அடியார்கள், இதற்கு ஆய்வுகளே எழுதப்பட்டது. அல்லூசி ரஹிமஹுல்லா அல் அயாத்துல் பையினாத் பிமா லம் யஸ்மஉல் மௌதா என்ற ஒரு நூலை எழுதினார்கள். அதாவது மரணித்தவர்கள் கேட்க மாட்டார்கள், மரணித்தவர்கள் இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, மரணித்தவரை உங்களால் கேட்க வைக்க முடியாது என்ற அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள் என்ற பல வசனங்கள் குர்ஆனிலே மரணித்தவர்களால் அவர்களால் கேட்க முடியாது, செவிமடுக்க முடியாது என்பது அடிப்படை ஆதாரம். நாம் இந்த அடிப்படையை நாம் தகர்க்க முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இது குர்ஆனுடைய அடிப்படை. இதை ஒருபோதும் எந்த விஷயம் சொன்னாலும் உலமாக்கள் அது ஒரு சில நிபந்தனைக்கு உட்பட்டே சொல்கிறார்களே தவிர அது அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள விஷயம் அல்ல என்பதை நூலாசிரியர் விவரிக்கிறார்கள். இதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அல்லாஹ் நாடியவாறு நம்பிக்கையாளர் மன்னரையில் இன்பத்தை அனுபவிப்பார், பாவி தண்டிக்கப்படுவார். நம்பிக்கையாளர் இன்பத்தை அனுபவிப்பார், பாவி தண்டிக்கப்படுவார். அடுத்ததற்குள் செல்வோம். நன்மை மற்றும் தீமை அல்லாஹ்வின் விதியினாலும் அவனது தீர்மானத்தினாலுமே ஏற்படுகின்றன என்பதை அறிந்து கொள். நன்மை தீமை அனைத்தும் விதி, அல்லாஹுடைய விதியினாலே ஏற்படுகின்றன என்பதை நூலாசி அவர்கள் விவரிக்கிறார்கள். அடுத்ததாக 23வது விஷயம், நிச்சயமாக கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹ் அவன்தான் தூர் மலையில் மூசா இப்னு இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பேசினான். மூசா செவிமடுத்த அல்லாஹ்வின் பேச்சின் சத்தம் நேரடியாக அவர்களின் செவிகளில் விழுந்தது. வழிகேடர்கள் என்ன சொன்னார்கள்? வழிகேடர்கள் மரம் பேசினது, மரத்திடம் ஒரு அல்லாஹ் அந்த சப்தத்தை கொடுத்தான். வழிகேடு இந்த முஅ்தஸிலாக்கள் இந்த வழிகேட்டை கொண்டு வந்து, ஏனெனில் அவர்களின் கொள்கை என்ன? அல்லாஹ் பேச மாட்டான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அழுக்கான ஒரு வழிகெட்ட கொள்கை என்பதை அல்லாஹ்வின் அடியார்களே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களில் வல்லாஹி அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயங்களில் பொடுபோக்கு வேண்டாம். யார் இந்த வழிகேட்டை கொண்டு வந்தார்கள்? இந்த வழிகேட்டை கொண்டு வந்தது இவர்கள்தான். யார்? இந்த முஅ்தஸிலாக்கள், இந்த வழிகேடர்கள், இவர்கள்தான் இந்த மோசமான ஒரு விஷயங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு போதுமான அந்த கூலியை தருவானாக. அல்லாஹுல் முஸ்தஆன். மேலும் எனது இறைவனின் வார்த்தைகளை எழுதுவதற்கு பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ் எத்தனை விஷயங்களில் பாருங்கள், அல்லாஹ் தனது பேச்சின் மூலமே அனைத்தையும் படைத்தான். அவன் எதையாவது படைக்க நாடினால் ஆகு என்று கூறுகிறான். குன் ஃபயகூன். இதா கதா அம்ரன் ஃபயகூலு லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஆக வைக்க வேண்டும் என்றால் அவன் என்ன சொல்கிறான்? குன் என்று சொல்கிறான், அது ஆகிவிடுகிறது. ஆகு என்று சொல்கிறான், அது ஆகிவிடுகிறது. அல்லாஹ்வின் பேச்சு, அல்லாஹ்வின் அடியார்கள் எப்படி அல்லாஹ்வுடைய மாபெரும் பண்பான பேச்சை மறுப்பது, அந்த வழிகேட்டில் போய் விழுவது? மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, உலமாக்களும் கேட்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி குர்ஆனை செவிமடுத்தார்கள் என்று வருகிறது. அல்லாஹ்விடம் அல்லாஹ் பேசினதை அதை வாங்கிக் கொண்டு நபி அவர்கள் மறித்தவர்கள் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எப்படி அல்லாஹ் பேசவில்லை என்று சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய மாபெரும் பண்பை மறுப்பது இந்த கிரேக்க கொள்கையினால். இந்த கிரேக்க கொள்கையினால் அல்லாஹ்வை ஊமையாக்க நினைப்பது. அல்லாஹ்வை ஊமையாக்க விரும்பினவர்கள் தான்
இந்த வழிகேடர்கள். எத்துணை வசனங்கள் இதை காட்டுகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் வஹீயை இறைச்செய்தியை பேசும்போது வானவர்கள் அதை கேட்கிறார்கள். ஹதீஸில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது, அவர்கள் அவனது பேச்சை கேட்கும் போது அது ஒரு சமமான பாறையின் மீது சங்கிலியை இழுக்கும் சத்தத்தை போல மிக தெளிவாக இருக்கும். இங்கு ஒப்புமை அல்லாஹ்வுடைய அந்த பேச்சு அல்ல, அல்லாஹ்வின் பேச்சின் சப்தம் தெளிவாக கேட்கிறது என்பதற்கான ஒப்புமை. பாறையில் சங்கிலியை இழுத்தால் சத்தம் வருகிறது. ஒரு வெண்ணில சமமான பாறையில் சங்கிலியை போட்டால் அந்த சத்தம் தெளிவான சத்தம். இதில் ஒப்புமை இந்த சத்தம் தான் அல்லாஹ்வுடைய பேச்சு என்று யாரும் சொல்லவில்லை. அந்த அளவிற்கு தெளிவாக எப்படி கேட்குமோ அந்த ஒப்புமை, அப்படி தெளிவான ஒரு சத்தம் அல்லாஹ் பேசினது. யாரிடம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ் பேசுவான். எப்படி பேசுவான் அது நமக்கு தெரியாது. அது நமக்கு அல்லாஹ் நமக்கு காட்டவில்லை. பேசாத ஒரு இறைவனையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்றுதானே அல்லாஹ்வின் அடியார்களை நபிமார்கள் எல்லாம் தங்கள் கூட்டத்தார்களுக்கு மறுப்பளித்தார்கள். பேசாத ஒரு இறைவனிடமா நீங்கள், பேசாத ஒரு ஜடமிடமா நீங்கள் அழைக்கிறீர்கள்? அப்படி இருக்கும் பொழுது எப்படி திருமறை குர்ஆன் இந்த வழிகேட்ட கிரேக்க கொள்கையை தகர்க்கிறது? ஆனால் இவர்கள் இன்னும் இந்த வழிகேட்டில் இருக்கிறார்கள். சரி, இதனால் என்ன நடந்தது பாருங்கள். பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் தூர்மலையில் மூசா இப்னு இம்ரான் அவர்களிடம் பேசினான். மூசா செவிமடுத்த அல்லாஹ்வின் பேச்சின் சப்தம் நேரடியாக அவர்களின் செவிகளில் விழுந்தது. பாருங்கள், அல்லாஹ் பேச அல்லாஹ்வின் பேச்சின் சத்தம் நேரடியாக செவிகளில் விழுந்தது. ஆனால் இந்த வழிகேடர்கள் அல்லாஹ்வை ஊமையாக்குவதற்காக என்ன செய்தார்கள்? ரப்புல் ஆலமீனை ஊமை, லா இலாஹ, சொல்வதற்கே நாக்குகள் நடுங்குகிறது, சொல்வதற்கே நாவுகள் நடுங்குகிறது. ஆனால் நடத்துவதற்காக இதை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது இந்த வழிகேடர்களால். அல்லாஹ்வின் அடியார்களே, எப்படி எப்படி கேட்போம்? அல்லாஹ்விடம் எப்படி கேட்போம்? யாரை கேட்கிறோம்? யாரிடம் நாம் துவா கேட்க முடியும்? அல்லாஹ் பேசாத ஒருவனிடமா? ஆனால் அந்த பேச்சு அவன் மகத்துவத்திற்கு தக்கவாறு, மனிதர்களின் பேச்சு அல்ல. மேலும் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், எவர் இதற்கு மாற்றாக கூறுகிறாரோ அவர் காஃபிராவார். எவர் இதற்கு மாற்றாக கூறுகிறாரோ, யார் இதற்கு மாற்றாக கூறினார்? யாருக்காவது தெரியுமா இதன் வரலாறு? குர்ஆன் அல்லாஹ்வின் பேச்சல்ல என்று சொன்னது யாரும் முதலில்? ஜாத் இப்னு திர்ஹம். ஜாத் இப்னு திர்ஹம் இந்த வழிகேடன் முதலில் என்ன ஆனது? குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, குர்ஆன் படைக்கப்பட்டது, குர்ஆன் அல்லாஹ்வின் பேச்சல்ல, அல்லாஹ்வால் பேச முடியாது, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோழனாகலாம் எடுத்துக்கொள்ளவில்லை, அது எப்படி தோழனாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான்? அல்லாஹ்வுடைய பண்புக்கு இது அவனுடைய மகத்துவத்திற்கு தக்கவாறு இல்லையே என்ற அறிவை முற்படுத்தினான். கடைசியில் இவனுக்கு என்ன தண்டனை? யாருடைய கிலாஃபத்தில் இவனுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது? ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வான், நம் பாடத்திற்கு நெருக்கமானவர்கள். மர்வான் இப்னு ஹக்கமின் பேரன், அப்துல் மலிக் அவரின் மகனார் ஹிஷாம். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவரின் ஆட்சி காலத்தில் இதை ஆட்சி செய்த கவர்னர் காலித் அல் கிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் மார்க்கத்திற்கு சத்தியத்தை மிகவும் வெளிப்படையாக சொன்ன ஆளுநர்களில், அப்பாசிய உமவியாவுடைய கிலாஃபத்தில் ஆட்சியாளர்கள் ஹலீஃபாக்களில் மிகவும் அவர்களுடைய ஆளுநர்களில் மிகவும் வலுவான ஒரு ஆளுநர், நல்ல மார்க்கத்திறன் உள்ள ஒரு ஆளுநர், பிதத்துகளை எதிர்த்த ஒரு ஆளுநர். உலமாக்கள் அந்த ஆளுநரை குறிப்பிடும் போதெல்லாம் அவர்களை புகழ்ந்தே குறிப்பிடுகிறார்கள். ஹாஃபிஸ் தஹபி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள். காலித் அல் கிஸ்ரி இவர்கள்தான் ஜாத் இப்னு திர்ஹமை பெருநாளில் கொலை செய்தார்கள். பெருநாளில் இவன் காஃபிர் என்று சொல்லி தண்டனையை மக்களுக்கு முன்னால் இவனை இறை நிராகரிப்பாளன் என்று இவனுக்கு தண்டனை நிறைவேற்றினார்கள் காலித் அல் கிஸ்ரி என்ற ஆளுநர் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய ஆட்சி காலத்தில். ஆனால் கத்தர் அல்லாஹ் மாஷா ஃபஅல், அல்லாஹ்வுடைய நாட்டம், காலித் அல் கிஸ்ரி அவர்கள் அதற்கு பின்னால் ஆட்சி பொறுப்பில் இருந்து அவர்கள் அகற்றப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். காலித் அல் கிஸ்ரி என்ற மாபெரும் அந்த ஆளுநர் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு வந்த யஸீத் இப்னு
அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் ஹாலித் அல் கிஸ்ரி அவர்களே அவர்கள் ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றப்பட்டு அவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள். யார்? ஜாத் இப்னு திர்ஹமிற்கு தண்டனை நிகழ்த்தார். எந்த அளவிற்கு வருகிறது என்றால், மக்களே, இன்று எல்லோரும் நீங்கள் அறுத்து பலியிடுங்கள், ஈதுல் அத்ஹாவிலே பெருநாளில் நீங்கள் அறுத்து பலியிடுங்கள், நான் இவனை இன்று அறுத்து பலியிடுகிறேன். யாரை? இந்த நிராகரிப்பாளனை. அல்லாஹ்வின் பாருங்கள், பண்புகள் விஷயத்தில் எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ்வுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்கள், மேடை போட்டு பேசுகிறார்கள். ஆம், குறைந்தபட்சம் அல்லாஹ்வினரே இது வழிகேடு என்று சொல்வதற்கு இங்கு யார் இருக்கிறார்கள்? ஆனால் உமவிய ஆட்சி காலத்தில் இதை முதலில் சொன்னவனை காஃபிர் என்று சொல்லி அவனை கொலை செய்தார்கள் ஆட்சியாளர்கள். ஆனால் இன்று பேர் பண்புகள் விஷயத்தில் எந்த விதமும் இல்லை. அஷாயிரா கொள்கை மாஷா அல்லாஹ் எங்கும் தமிழகம் முழுக்க கொட்டி கிடக்கிறது. சுன்னத் ஜமாத் என்ற பெயரில் அஷாயிராக்களும் இந்த மாத்ருதிகளும் இதே கொள்கையில் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதே கொள்கை. அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் ஒரு ஒளி, அல்லாஹ்விற்கு பண்புகள் கிடையாது, அல்லாஹ்விற்கு பண்புகள் என்றால் மனிதர்களோடு ஒப்புமை செய்ய வேண்டும் என்ற இதே வழிகட்ட கொள்கை. யார் உங்களை ஒப்புமை செய்ய சொன்னார்? குர்ஆனை மறுக்கிறீர்களே, வெறுமனே சிகரை மறுத்தவரை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறோம். சிகரை மறுத்து விட்டார், அவர் குர்ஆனை மறுத்து விட்டார். சரி, அவர் மறுத்து விட்டார்கள், அப்ப இவர்கள் எல்லாம் அவர் மட்டும்தான் மறுத்தாரா? அந்த கூட்டம் மட்டும்தான் குர்ஆனை மறுத்த கூட்டமா? அப்ப இவர்கள் எல்லாம் எங்கே சொல்வது? அல்லாஹ் செவிமடுப்பவன், அல்லாஹ் பார்ப்பவன், எல்லாத்தையும் மறுக்கிறார்கள். இவர்களை எங்கே போய் வைப்பது? சரி, குறைந்தபட்சம் இவர்களை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை. இவர்களை பற்றி மக்களுக்கு உமவிய ஆட்சி காலத்திலும் மார்க்க அணியினர்கள் எல்லோரும் இவர்களை வழிகேடர்கள், காபிர்கள், அல்லாஹ்வுடைய பேச்சை மறுப்பவன் காபிர். இவர்கள் தான் இந்த நூலில், இந்த மாத்ருதி அஷாயிரா கொள்கை நூலில் தான் மதரசாக்கள் தமிழகத்தில் 80க்கும் மேற்பட்ட சதவீதமான மதரசாக்களில் இதுதானே பாடநூலாக என்று மக்களுக்கு, அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களுக்கு என்று கற்றுத்தரப்படுகிறது. இதை யார் தடுப்பார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, இதை குறைந்தபட்சம் இதை மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டாமா? அறியாமையில் இதை செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டாமா? ஆனால் தலைவர்கள் அறியாமையில் செய்கிறார்களா? ஒருபோதும் அல்ல, ஒருபோதும் அல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. பண்பு விஷயத்தில் ஏனெனில் வெறும் தர்கா விஷயம், வெளிப்படையான ஷிர்க் விஷயத்தில் மட்டும்தான் நாம் இவர்களை அணுகுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள் விஷயத்தில் இவர்களை அணுகுவதே கிடையாது. நாம் இவர்கள் எவ்வளவு பெரிய வழிகேடு இருக்கிறார்கள் என்பதை மாணவர்கள், நீங்கள் படிக்கக்கூடிய இளைஞர்கள், அதற்கு மேல் கல்வியை தொடர்ந்து வரக்கூடியவர் இதை விளங்கிக் கொள்ளுங்கள். பெயர் பண்புகள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய பண்புகளை உன்னை ஜடம் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? அல்லாஹ்வின் அடியார்களே, என்னை ஜடம், நீ பேசாதவன், நீ ஊமை, உனக்கு கால் இல்லை, கை இல்லை என்று ஒருவன் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வோமா? அல்லாஹ் தன் மகத்துவத்திற்கு தக்கவாறு என்று சொல்லிவிட்டோம். அந்த பண்புகளை அல்லாஹ் உறுதிப்படுத்த அதை மறுப்பவன் நீ யார்? அது இல்லை என்று சொல்வதற்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கிறது? உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்றால், அந்த பெண் மேலே கையை காட்டுகிறாள், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று. அல்லாஹ்வின் தூதர் அந்த பெண்ணை விட்டுவிடுங்கள், அந்த சிறுமியை விட்டுவிடுங்கள், அவள் முஃமின் தாரி என்று சொல்கிறார். ஆனால் இன்று அல்லாஹ் அர்ஷின் மீது இருந்தான் என்று சொன்னால் வழிகேடு என்று நம்மை சொல்கிறார்கள். இலாஹ இல்லா. அப்படி என்றால் எங்கே இருக்கிறார்கள்? அல்லாஹ் என்னுள் இருக்கிறான், அல்லாஹ் உன்னுள் இருக்கிறான், அல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறான், அல்லாஹ் எங்களுடைய மஜ்லிஸில் வருகிறான் என்று வஹதத்துல் வஜூத், ஹுலூல் போன்ற வழிகேட்டு கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே இந்த மாத்ருதியாக்களும் அஷாயிராக்களும் நம்முடைய தமிழகத்தில் பெரும்பாலான மதரசாக்களை ஆக்கிரமித்துக் கொண்டு மக்களின் மத்தியிலே வழிகேட்டை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் எப்படி அல்லாஹ்வின், இதற்கெல்லாம் சீர்திருத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும்? இதற்கெல்லாம் சீர்திருத்தம் பெயர் பண்புகள் விஷயத்தில் தெளிவை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை எதுவும் மறுக்கக்கூடாது. அல்லாஹ் பேசுகிறான், அவன் இஷ்டப்படி அல்லாஹ் பேசுவான், தன் நாட்டப்படி அல்லாஹ் பேசுவான். அவன் பண்புகள், குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, குர்ஆன் அல்லாஹ்வின் பேச்சு, கைரு மக்லூக். இதையெல்லாம் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வை அவன் சித்தரித்து வைப்பதே இந்த அஷாயிரா மாத்ருதி கொள்கையினால். அல்லாஹ்வை ஒன்றுமே இல்லாதது போல் சித்தரித்து வைத்திருக்கிறான். நடந்து போகும்போது அல்லாஹ் எங்க இருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று பொதுமக்களிடம் இந்த கொள்கை வந்துவிட்டது. இந்த வழிகேடர்களின் தாவத்தினால் கேட்டால் அல்லாஹை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ். இதேதான் ஜாத் இப்னு தர்ஹம் சொன்னான். ஏனெனில் அவன் குர்ஆனை மறுத்து விட்டான், நபி அவர்கள் போதனையை மறுத்து விட்டான்.
அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களை சாதாரண விஷயம் அல்ல. விழித்துக் கொள்ளுங்கள், மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பேர் பண்புகள் விஷயத்தில் பெரும் வழிகேட்டில் இருக்கிறது நம் மக்கள். அல்லாஹ் அனைவர்களுக்கும் நேர்வழியை செலுத்துவானாக. ஜஹலில் இருக்கிறார்கள் பொதுமக்களை நாம் அவர்களைப் போல பார்த்து விடக்கூடாது. அவர்கள் ஜஹலில் இருக்கு, அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் தலைவர்களினுடைய பிதஅத்தில் இருந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்வது ஒவ்வொரு கல்வியை படித்த மாணவனின் மீதும் கடமை. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் 74வது விஷயம், அறிவு என்பது பிறப்பிலேயே வழங்கப்பட்ட ஒன்றாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் நாடிய அளவே அறிவு வழங்கப்பட்டுள்ளன. வானங்களின் பிரம்மாண்டத்தோடு ஒப்பிடும்போது அங்கிருக்கும் ஒரு சிறு தூசி துகளை போல மனிதர்கள் தங்களது அறிவுத்திறனில் ஒவ்வொருக்கொருவர் வேறுபடுகிறார்கள். மாஷா அல்லாஹ், ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நூலாசிரியர் அவர்கள் இங்கு பதிவு செய்ய வருகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன என்பதை பாருங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். என்ன சொல்கிறார்கள்? அறிவுத்திறனை பற்றி பேசுகிறார்கள். அதாவது பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த சில தத்துவவாதிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அறிவே அனைத்தையும் படைக்கிறது என்று வாதிட்டனர். அறிவுதான் எல்லாத்தையும் படைத்தது. லா இலாஹ இல்லல்லாஹ். இது ஒரு வழிகேடு. அதனால்தான் அதாவது ஒரு 300இல் வாழ்ந்த ஒரு இமாம் பூமியில் உள்ள எல்லா விஷயத்திற்கும் மார்க்கம் உனக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வாக இருக்கிறது என்பதை இந்த சிறிய நூலில் எழுதிவிட்டு போய் சென்று விட்டார்கள். ரஹிமஹுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லாவற்றுக்கும் பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அறிவை பற்றி இப்ப பேசுகிறார்கள். நாம் எல்லாம் சொல்கிறோம் அல்லவா, இவருக்கு இந்த அறிவு, அவருக்கு இந்த அறிவு, அவருக்கு அந்த அறிவு என்று. அதை இங்கு பாருங்கள். அறிவு என்பது பிறப்பிலேயே வழங்கப்பட்ட ஒன்றாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் நாடிய அளவே அறிவு வழங்கப்பட்டுள்ளன. வானங்களில் ஒரு சிறு தூசி துகளை போல மனிதர்கள் தங்களது அறிவுத்திறனில், அதாவது இந்த ஆட்டம் தூசி துகள் பார்த்தீர்கள் என்றால் தூசி துகள் வெவ்வேறு விதமான வகையில் பறந்து கிரண்டு இருக்கும். அதே போலத்தான் மனிதனுடைய அறிவுகளும் ஒருவரையும் ஒருவர் சேர்ந்து இருக்காது அறிவுகள். இங்க என்ன சொல்ல வருகிறார்கள் நூலாசிரியர்? ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் அவருக்கு வழங்கப்பட்ட அறிவுத்திறனுக்கு ஏற்பவே செயல்பாடுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. பாருங்கள், ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் அவருக்கு வழங்கப்பட்ட அறிவுத்திறனுக்கு ஏற்பவே செயல்பாடுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அறிவு என்பது முயற்சியால் ஈட்டப்படுவதல்ல, மாறாக அது கண்ணியமும் மகத்துவமிக்க அல்லாஹ்வின் பேரருளாகும். என்ன சொல்ல வருகிறார்கள்? அறிவு என்பது முயற்சியினால் ஈட்டப்படுவதல்ல, மாறாக அல்லாஹ்வின் கண்ணியமும் மகத்துவமிக்க அல்லாஹ்வின் பேரருளாகும். இதை அப்படியே நாம் புரிந்து கொண்டால் இது தவறாக கூட புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது இங்கு. ஆனால் இதை உலமாக்கள் அழகாக விளக்குகிறார்கள். என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, சில தத்துவவாதிகள், ஷேக் ரபி அவர்கள் பேசுகிறார்கள், சில பிலாசபர்ஸ், இந்த தத்துவவாதிகள் அறிவே அனைத்தையும் படைக்கிறது என்று வாதிட்டனர். அவர்கள் இந்த 10 அறிவுகள் என்று சொல்வார், 10 இன்டெலெக்ட்ஸ் என்று சொல்வார்கள், அவர்கள் இருப்பதாகவும் அது பெரிய அறிவு விண்ணையும் மண்ணையும் நிர்வகிக்கின்றது. குஃபருடைய வார்த்தைகள். மனிதனின் அறிவுகளில் 10 அறிவு இருக்கிறது. அந்த அறிவில் பெரிய அறிவு ஒன்று இருக்கிறது, அதுதான் விண்ணையும் மண்ணையும் ஆள்கிறது. இதெல்லாம் இந்த பிலாசபியில் படிப்பவர்கள் எல்லாம் படித்து தொலைவார்கள். அதனால் தான் நாம் சொல்கிறோம், கவனமாக இருங்கள். இந்த பிலாசபி விஷயங்கள், BA பிலாசபி, நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன், மார்க்கத்திற்கு முற்றிலும் முரணான விஷயங்கள் அதில் கற்பிக்கப்படுகின்றன. அதனால் தான் உலமாக்கள் பிலாசபி படிப்ப விஷயத்தில் எச்சரிக்கை செய்ய சொல்வார்கள். மேலும் ஆனால் அஹ்லு சுன்னாவின் கொள்கைப்படி அறிவு என்பது படைக்கப்பட்ட ஒரு கருவியே தவிர அது படைப்பாளன் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், அறிவு என்பது படைக்கப்பட்ட ஒரு கருவியே தவிர அது படைப்பாளன் அல்ல. அல்லாஹ்வே அறிவை படைத்து அதனை மனிதனுக்கு வழங்கினான். அறிவை தனியாக பார்க்கிறார்கள். ஏனெனில் உன் கடவுள் யார்? அறிவு என்று சொல்வான். சுப்ஹானல்லாஹ். அறிவு தாங்க எல்லாமே, கணக்கு தான் எல்லாம். அறிவு தான் இந்த பூமியை ஆளுகிறது. அறிவு இல்லைன்னா எதுவும் இல்லை. அறிவால தான் நாம் எல்லாமே ஆளப்படுகிறோம் என்றெல்லாம் பேசுவார்கள். ஒன்றுமே புரியாது. அது ரொம்ப செவிமடுத்தாலும் புரியாது. இது எப்படி என்றால், இந்த கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையிலிருந்து கோழி வந்தா என்ற ஒரு கேள்வி இருக்கும் அல்லவா? அதேதான். எது வந்தது என்று கடைசியில் சொல்லிக்கொண்டே இருக்கணும். கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா சொல்லி பாருங்கள், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உலமாக்கள் விவரிக்கிறார்கள், அறிவு ஒரு உள்ளார்ந்த திறன். அல்லாஹ்வின் அடியார்களே, அறிவு என்பது வெறும் அனுபவங்களால் மட்டும் கிடைப்பதல்ல, அது ஒரு கரீஸ், அதாவது பிறப்பிலேயே அல்லாஹ் ஒருவனுக்கு வழங்கும் உள்ளார்ந்த திறன். எல்லாருக்கும் அறிவு என்பது ஒரு உள்ளார்ந்த திறன், அதை நாம் மறுக்க வேண்டாம். ஆனால் இங்கு என்னவென்றால், இந்த திறன் தான்
சத்தியத்தையும் அசத்தியத்தையும் நேர்வழியையும் வழிகேட்டையும் பிரித்தறியும் ஒரு கருவியாக செயல்படுகிறது. கவனியுங்கள், உலமாக்கள் விளக்குகிறார்கள். இந்த அறிவுதான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் நேர்வழியையும் வழிகேட்டையும் பிரித்தறியும் ஒரு திறனாக ஒரு மனிதனுக்கு செயல்படுத்துகிறது. சரி, எங்கே வழிகெடுகிறான்? ஒரு மனிதன் மார்க்க சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டுமானால் அவனிடம் அறிவு இருப்பது அவசியமாகும். அறிவு இல்லாதவரிடமிருந்து மார்க்க கடமைகள் என்ன ஆகிறது? நீக்கப்படுகின்றன. அறிவு இல்லை என்றால் அவனுக்கு கடமையா? ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறார், பாவம், அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாதவர். பைத்தியக்காரர் என்றால் அந்த வார்த்தையில் சொல்லவில்லை, பைத்தியம் என்றால் புத்தி சுவாதீனம் இல்லாதவர். சரி, இப்போது அவருக்கு அறிவு இருக்கிறதா? இல்லை. இவருக்கு இப்போது மார்க்க கடமைகள், அவர் தொழுகை அவர் மீது கடமையா? இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் அவர் மீது கடமையா? இல்லை. ஏனெனில் அவர் எதையும் அறிவினால் சிந்தித்து அதை சொல்லவில்லை. உலமாக்கள் விரிக்கிறார்கள் பாருங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், 3 பேரிடமிருந்து பேனா. யார் அவர்கள் 3 பேர்? மாஷா அல்லாஹ். தூங்குபவர், புத்தி சுவாதீனம் இல்லாதவர், சிறுவர். இந்த 3ம் ஒரே ஒரு கோட்டில் ஒன்று சேர்கிறது, ஒரு புள்ளியில் ஒன்று சேர்கிறது. என்ன? அறிவு. அல்லாஹ்வின் தூதர் சாதாரண மனிதர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் அடியார் அவர்கள் மனிதர் தான், ஆனால் நபி என்பதை மறக்காதீர்கள். அவர்களின் ஒவ்வொரு சொற்களும் ஜவாமிஉல் கலிம், சிறிய வார்த்தைகளாக இருக்கும், ஆனால் அதில் பேரர்த்தம் கொண்டிருக்கும் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும். இன்று நாம் பேசுவதல்ல, கணக்காக பேசுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் வார்த்தை அப்படி அல்ல, ரத்தின சுருக்கமாக இருக்கும், அதில் அத்தனை அர்த்தங்கள் இருக்கும். இந்த 3 விஷயம் எதிலே ஒரே ஒரு பாயிண்டில், ஒரு புள்ளியில் ஒன்று சேர்க்கிறது, அதுதான் அறிவு. தூக்கம் அவர் அறிவில் செய்து அறிவு அவரிடம் அகற்றப்படுகிறது, ஏனெனில் அவர் சுய நிலைவில் இல்லை. சிறுவன் அறிவு இல்லை, பின்பு புத்தி சுவாதீனம் இழந்தவர், இவர்களுக்குத்தான் பேனா உயர்த்தப்பட்டது. இதையோடு சேர்ந்து பின்னால் வாருங்கள். அறிவின் மிக முக்கியமான வேலை அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை சிந்திப்பதாகும். அறிவை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அறிவை வழங்கி அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை சிந்திக்க வேண்டும். இதை உலமாக்கள் விளக்குகிறார்கள். அல்லாஹ் தனது திருமறையில் உலுல் அல்பாப் லஅல்லஹும் யதஃபக்கஹூன், யா உலுல் அல்பாப் என்று அல்லாஹ் கூறுகிறான். அறிவை உடையவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். சரி, யாரை சொல்கிறான்? நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமி படைப்பிலும் இரவு பகல் மாற்றத்திலும் அறிவுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள் உள்ளன என்று சொல்கிறான். லஆயாத்துன் லிஉலில் அல்பாப். யாருக்கு அத்தாட்சிகள்? வானம் மாற்றுதல், பூமி, இது எல்லாரும். அது காபிராக தான் சிந்திப்பான். அதனால்தான் திடீரென்று இறைவன் யார் என்று கேட்டால் டபக்குன்னு கையை மேலே தூக்கி விடுவான். அது ஃபித்ரா. அதனால்தான் ஏதாவது சொன்னால் ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு. யாரா இருந்தாலும் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு காபிராக இருக்கட்டும், பாருங்களேன், அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால், இறைவன் என்று வந்து விட்டான், அந்த ஃபித்ரா எங்கே செல்கிறது? கண்கள் மேலே செல்கிறது. உடனடியாக அவனுக்கு செல்லக்கூடிய இடம் மேல். சுப்ஹானல்லாஹ். இந்த ஃபித்ராவை மறுக்கிறார்கள். இறைவன் இங்கு இருக்கிறான், இங்கு இருக்கிறான், அங்கு இருக்கிறான், கலந்திருக்கிறான் என்று இந்த ஃபித்ரா, இந்த அடிப்படையை மறுக்கிறார்கள் இந்த அறிவற்றவர்கள். சுப்ஹானல்லாஹ். மேலும் பாருங்கள், அறிவு சீராகவும் நேர்வழியிலும் செலுத்தப்பட்டால் அது பிரபஞ்சத்தின் அத்தாட்சிகளையும் மார்க்கத்தின் அத்தாட்சிகளையும் மிக சரியாக உணர்ந்து கொள்ளும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவு சீராக செயல்பட வேண்டும் என்றால் அவன் சீராக அதை சிந்திக்க வேண்டும். உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் வெறும் உருவகத்தில் இல்லை. அது எதில் இருக்கிறது? மிருகத்திற்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் உருவகத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, எதில் இருக்கிறது? அறிவில் இருக்கிறது. இதனால்தான் உலமாக்கள் மனிதனுடைய வாழ்க்கையும் மனிதனையும் மிருகத்தையும் வெவ்வேறுபடுத்தி காண்பிப்பதே அந்த வணக்க வழிபாடு மட்டும்தான். அப்படி இல்லை என்றால் ரெண்டும் ஒரே வாழ்க்கை. தூங்குவது, சாப்பிடுவது, உடலுறவு கொள்வது, பூமியில் சுற்றி திரிவது, இது அனைத்தும் மனிதனும் செய்கிறான், மிருகமும் செய்கிறது. பிரித்து தருவது ஒன்றே ஒன்றுதான் வணக்க வழிபாடு. அதற்கு அடிப்படை அறிவு.
மேலும் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட அறிவை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்தவில்லை என்றால் அவன் கால்நடைகளை போல் ஏன் அவற்றை விடவும் மோசமான வழிகேட்டில் விழுந்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். அறிவை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த, ஏனெனில் அவன் பொறுப்பை இழந்து விடுகிறான். வழிகெட்ட நிலையில் இருந்தாலும் ஒரு காபிருக்கு தான் செய்வது தவறு என்பது உணரக்கூடிய குறைந்தபட்ச அறிவு இருந்தேதான் இருக்கிறது. நினைத்துக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு காபிராக இருந்தாலும் அல்லாஹ் அவனுக்கு அந்த அறிவை வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே அழைக்கும் பொழுது யா அய்யுஹன் நாஸ், மனிதர்கள் என்று அழைக்கிறான். மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படை அந்த அறிவு சாதாரணமான நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு காபிராக இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பு இருக்கிறது அவனுக்கு என்று மார்க்கம் சொல்கிறது. தான் செய்யது தவறு என்பதை உணரக்கூடிய குறைந்தபட்ச அறிவு இருக்கும். எனவேதான் அவன் தனது குஃப்ருக்காக, வழிகேட்டிற்காக மறுமையில் விசாரிக்கப்படுகிறான். அதற்குத்தான் நரகம். இதை சாதாரணமாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். மேலும் அல்லாஹ் நமக்கு செவிப்புலன், பார்வை மற்றும் இதயம் ஆகியவற்றை வழங்கியுள்ளான். ஒரு முஃமின் இவற்றை பயன்படுத்தி சத்தியத்தை அடைகிறான். ஆனால் ஒரு காஃபிர் இவற்றை வைத்திருந்தும் அவற்றின் மூலம் எவ்வித பயனும் அடைவதில்லை. ஒரு முஃமின் இதை பயன்படுத்தி சத்தியத்தை அறிய நினைக்கிறான். அதே போலத்தான் ஒரு காஃபிர் இதை வைத்திருந்தும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறான். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் மனிதர்கள், இந்த உன்னத அறிவாளிகள், அணுவும் மானமும், இதெல்லாம் விஷயம் வித்தியாசமாக இருக்கிறது. மார்க்கத்தின் அழகான விதி என்னவெனில், அல்லாஹ் ஒருவனுக்கு எந்த அளவு அறிவை வழங்கியுள்ளானோ அந்த அளவிற்குத்தான் அவனிடம் செயல்கள் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். இது என்னவென்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல அறிவாளி இல்லையே என்று யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஷேக் ரபி அவர்கள் சொல்கிறார்கள், யாரை பார்த்து நான் அவரை போல அறிவாளியாக இல்லையே, நான் உமரை போல அறிவாளியாக இல்லையே அல்ல. ஆனால் இதை வைத்துக் கொண்டு குறைந்தபட்ச அந்த அறிவை யாரும் மறுக்க முடியாது. என்ன? ஐவேளை தொழுகை, ஜகாத், ஹஜ், நோன்பு, பாவங்கள், இதை செய்தால் பாவம், இது அசிங்கம், இது அனாச்சாரம், இது நன்மை, இது எல்லோரும் இந்த அடிப்படையில் எல்லோரும் இதில் சமமாகத்தான் இருக்கிறோம் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சொல்கிறார்கள் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் தன் சக்திக்கு மீறி சிரமப்படுத்துவதில்லை. ரப்புல் ஆலமீன் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா இல்லா மா ஆதாஹா என்று அல்லாஹ் தன் திருமலையை சொல்கிறான். நீங்கள் ஒரு மேதையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குர்ஆன் மற்றும் சுன்னாவிலிருந்து இஸ்லாத்தின் அடிப்படை ஏவல் விலக்கல்களை புரிந்து கொள்ளும் அளவு உமது அறிவை செயல்படுத்துவது உன் மீது கடமையாகும். மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். என்ன அழகாக உலமாக்கள் விளக்குகிறார்கள் பாருங்கள். எஸ்கேப் ஆகுவது, அல்லாஹ் அவருக்கு அந்த அறிவை கொடுத்த, ஏன்னா இதுவும் வழிகேடு. அவருக்கு அல்லாஹ் அந்த அறிவை வழங்கினான், அவர் அப்படி இருக்கிறார். நீங்க எல்லாம் படிச்சீங்க, நம்மளை பார்த்து எப்ப பார்த்தாலும் பேசுற ஒரு கேள்வி, நீங்க ஆலிம்சா, நீங்க படிச்சீங்க, அல்லாஹ் உங்களுக்கு மாஷா அல்லாஹ் இந்த இதெல்லாம் கொடுத்தான், எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கல. எப்படி? எனக்கு கொடுத்த அதே அறிவு அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினான். நமக்கு கொடுத்த அதே அறிவை நாமுமே உங்களை போலத்தான், உலமாக்களை தான் நாம் எல்லாரும் சேர்ந்து பேச வேண்டுமா? அப்படி என்றால் உலமாக்கள் இவ்வளவு அழகா விளக்குகிறார்கள் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. இந்த பேச்செல்லாம் இங்கு பேச வேண்டாம். அடிப்படை என்பது எல்லோரும் அமல்கள் செய்வதில் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். அல்லாஹ் அந்த அறிவை நம்ம எல்லோருக்கும் வழங்கி இருக்கிறான். நீங்கள் தீமையை எடுத்துக்கொள்கிறீர்கள். இரண்டு வழி அல்லாஹ் காமிருக்கிறான். ஹதைனா நஜ்தைன், ரெண்டு வழி அல்லாஹ் காமித்திருக்கிறான். நீ தீமையை எடுத்துக்கொள்கிறீர்கள். நீங்கள் பள்ளிக்கு வருவதில்லை, நீங்கள் தொழுவதில்லை, நீங்கள் பாடங்களில் அமர்வதில்லை, நீங்கள் கேட்பதில்லை, நீங்கள் செவிமடிப்பதில்லை, நீங்கள் நன்மையை ஏற்றுக்கொள்வதில்லை. யார் பொறுப்பு இங்கு? நீங்கள் எல்லாம் படித்தீர்கள், நீங்கள் எல்லாம் படித்தீர்கள், நீங்கள் எல்லாம் பொறுத்து, நீங்கள் எல்லாம் அபூபக்கர் மாதிரி இல்லை, உமர் மாதிரி இல்லை என்று சொல்வீர்களா? அதை உலமாக்கள் விவரிக்கிறார்கள் பாருங்கள். அறிவு என்பது தேடி பெறுவது அல்ல, அது பிறப்பிலேயே அல்லாஹ் வழங்கும் ஒரு உள்ளார்ந்த திறன் என்று பார்த்தோம். ஆனால் அது அங்கேயே நின்று விடவில்லை பாருங்கள். இதை உலமாக்கள் விளக்குகிறார்கள். அறிவு என்பது தேடி பெறுவது அல்ல என்று விட்டு அல்லாஹ் வழங்கினது என்று நினைத்துக் கொண்டால் அது அங்கேயே நின்று விடாது. ஒரு சிறுவரின் உடல் எவ்விதம் வளருமோ அது போலவே அவனது அறிவும் அனுபவங்கள், கல்வி, தேடல்கள் மூலம் அந்த அறிவு வளரும். எப்படி உடல் தான் வளருது, அறிவு மட்டும் வளரல? அது எப்படி? மாஷா அல்லாஹ், அது எப்படி? உலமாக்கள் விவரிக்கிறார்கள். அறிவை கொண்டு வழிகேடுவதா? அல்லாஹ்வின் அடியார்களே, எனக்கு அல்லாஹ் அறிவை வழங்கவில்லை, எனக்கு அதை தரவில்லை, எனக்கு இதை செய்யவில்லை.
ஒரே உடல் ஒரே அறிவை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். பாருங்கள், உலமாக்கள் விவரிக்கிறார்கள், அல்லாஹ் மனித மூளையில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் அனுபவங்களிலிருந்து பாடம் பெறவும் கூடிய ஒரு விசித்திரமான திறனை அல்லாஹ் வைத்துள்ளான் ஒவ்வொரு மனிதனுக்கும். கல்வி படிக்கிறீர்கள், ஃபத்தகுல்லாஹ் யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருகிறான் சத்தியத்தை, கல்வியை. ஃபத்தகுல்லாஹ், பயந்து கொள்ளுங்கள், கல்வியை படியுங்கள், தக்வாவின் பால் அமல் செய்யுங்கள். எதுவும் செய்வதில்லை, எனக்கு இந்த அறிவில்லை, கதிரை பழி போடுவது, அறிவி மேல் பழி போடுவது எல்லாம் கதிர் சார்ந்த விஷயங்கள். அதனால்தான் அறிவை பற்றி இங்கு பேசுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், அறிவு என்பது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்க அல்லாஹ் வழங்கிய ஒரு கருவி. ஆனால் இந்த முஅத்தஸிலாக்கள், இந்த தத்துவவாதிகள் மற்றும் இன்றைய காலத்து மேல்நாட்டு இந்த வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ், இந்த மேற்கத்திய சிந்தனையாளர்கள் இதில் வரம்பு மீறிவிட்டனர். என்ன வரம்பு மீறினார்கள்? அவர்களை பின்பற்றி இன்று பல முஸ்லிம்கள் அறிவே முதன்மையானது, மார்க்கம் அதற்கு பின்னால் தான் வர வேண்டும் என்று வாதிடுகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, உலமாக்கள் அழகாக சொல்கிறார்கள், அறிவு என்பதன் ஒரு மாணவன், வஹி என்பவன், வஹி என்பது ஒரு ஆசிரியர். அறிவு என்பது ஒரு மாணவன், ஆனால் வஹிதான் அந்த மாணவனுக்கு வழிகாட்டும் ஆசிரியர். இது நேர்மாற்றமாக மாறினால் வழிகேடு. அதுதான் இன்று நாம் தமிழகத்தில் பல பேரிடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வழிகேடு. அறிவை வகியாக வைத்தால், அறிவை வகிக்கு மேல் முற்படுத்தி விட்டால் அதுதான் அறிவு. அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவான். உலமாக்கள் எவ்வளவு அழகாக விவரிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அறிவு என்பது மார்க்கத்திற்கு முன்னால் ஒரு சிறு மாணவனை போன்றது. அறிவு ஒரு அடிமையை போல மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மார்க்கம்தான் அறிவை வழிநடத்தும் எஜமானாக இருக்க வேண்டும் என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். ஒரு மனிதன் அறிவு மற்றும் ஆற்றல் மட்டும் போதுமானாக இருந்திருந்தால் அல்லாஹ் எதற்காக தூதர்களையும் வேதங்களையும் இறக்கினான்? அறிவு மட்டும் போதுமானது என்று இருந்திருந்தால் எதற்கு அல்லாஹ் மார்க்கத்தை தூதர்களையும் குர்ஆனையும் அல்லாஹ் இறக்கினான்? ஏன் எல்லாம் இறக்கினான்? அறிவை வச்சு எல்லாம் போக வேண்டியதுதான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் அறிவை கொடுத்துட்டானே, நம்மளுக்கு தான் எல்லாமே அறிவு இருக்கு. ஆய்வு 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 செய்யணும், ஆய்வு செய்யணும், ஆய்வு செய்யணும். எப்படி? குர்ஆனை மீறின ஆய்வு, சஹாபாக்கள் புரிதலை தாண்டின ஆய்வு, அல்லாஹ் தூதர் கற்றுத்தந்த அந்த வழிமுறையை தாண்டின ஆய்வு. வழிகேடு இங்கே தான் வருகிறது. மனித அறிவு என்பது மிகவும் பலவீனமானது மற்றும் வரம்பிற்குட்பட்டது. மறைவான விஷயங்கள் மற்றும் மார்க்க சட்டங்களை அறிவதற்கு வஹியை தவிர வேறு வழியே இல்லை. உன் அறிவை அங்கு செலுத்தாதே, உன் அறிவை அங்கு கொண்டு போவாது. உன் அறிவால் எதையும் அந்த இடத்திலே யோசிக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுதான் இந்த நேர்வழி, இதுதான் புத்திவாதிகள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய காலத்தில் அறிவு சார்ந்த பள்ளி என்ற பெயரில் ஒரு கூட்டம் உருவாகி உள்ளது. இவர்கள் அறிவை கொண்டே எதனையும் அளக்க முயற்படுகிறார்கள். இதன் விளைவாக இவர்கள் அல்லாஹ்வின் படைப்புகளையே வழிகட்டவர்களாக மாறி விடுகிறார்கள். அறிவு என்பது வகை சொல்லும் ஏவல்களை புரிந்து செயல்படுத்துவதற்கும் மார்க்க கட்டளைகளையும் மார்க்க தடைகளையும் புரிந்து செயல்படுத்துவதற்கு தவிர்த்து கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு கருவியாக தவிர, இறைவனின் எச்சரிக்கையை கேட்டு அஞ்சுவதும் அவனது வாக்கை கேட்டு ஆசை கொள்வதுமே அறிவின் வேலையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வினர் கடைசியாக இந்த இடத்திலே ஒரு பொன்மொழியை கூறுகிறார்கள். எல்லா அறிவுத்துறை ஞானங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஞானத்திற்கு முன்னால் ஒரு பணிவான அடிமையை தவிர வேறில்லை. எல்லா அறிவுத்துறை ஞானங்களும், எல்லா அறிவாக இருக்கட்டும், நீங்கள் பூமியில் எந்த அறிவாக வைங்கள், நபியின் அறிவின் முன்னால், நபியின் விளக்கத்திற்கு முன்னால், நபியின் சுன்னாவிற்கு முன்னால் அது எல்லாம் ஒரு பணிவான அடிமை. அந்த மாநபியின் பேச்சிற்கு முன்னால் நீ எப்பேற்பட்ட ஆளை கொண்டு வந்தாலும் சரி, சுப்ஹானல்லாஹ், நபியின் சுன்னாவில் ஒரு ஹதீஸை பார்த்து செயல்படவில்லை, அந்த ரைட்டர் இந்த ரைட்டர் அவர் அப்படி எழுதுவார், இவர் இப்படி எழுதுவார், இவர் ஓஹோ என்று எழுதுவார், அவர் புக்கை வாங்கி படிப்பது, இவர் புக்கை வாங்கி படிப்பது, சஹீஹ் புகாரியில் ஒரு ஹதீஸை படிப்பதில்லை, குர்ஆனை படிக்கவில்லை, சுன்னாவை படிப்பதில்லை. ஆனால் இந்த ரேஷனலிஸ்ட், இந்த வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ், இந்த வெஸ்டர்ன் திங்கர்ஸ் என்று இவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு படித்துக் கொள்ளக்கூடிய சமுதாயமாக ஆகிவிட்டோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோடு இதை முடித்துக் கொள்வோம். இந்த அறிவு என்ற விஷயத்தில் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நேரான வழியிலே அல்லாஹ் நம்மை நிலைநிறுத்துவான். கடைசியாக இந்த இடத்தில் அதான் சொல்கிறார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளர் மற்றும் இறை மறுப்பாளர் ஆகிய இருவர் மீதும் அல்லாஹ்வின் அருள் சமமானது என்று எவர் கூறுகிறாரோ அவர் பிதத்வாதி. சுப்ஹானல்லாஹ்.
காஃபிரும் முஃமினும் அல்லாஹ்வுடைய இதில் சமமானவர் என்று கூறுவது மாபெரும் வழிகேடு. மாறாக அல்லாஹ் முஃமின்களை காஃபிர்களை விடவும் கீழ்ப்படிந்து நடப்பவர்களை பாவிகளை விடவும் நேர்வழியில் நிலைத்திருக்க அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டவர்களை கைவிடப்படுபவர்களை விடவும் சிறப்பித்து வைத்துள்ளான். அல்லாஹ் சிறப்பித்து தான் வைத்துள்ளான். எல்லோரும் ஒன்று எப்படி சொல்லுவீர்கள்? முஃமினும் முஃமின் அல்லாதவரும் ஒன்னா, அறிவு பெற்றோரும் அறிவு பெறாதவரும் ஒன்னா, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்பவரும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் நடப்பவரும் ஒன்னா? இது வழிகேடு. அல்லாஹ்வின் அடியார்களே, இதை அவன் நீதமுடன் செய்திருக்கிறான். இது அவனுடைய அருள். அவன் நாடியவர்களுக்கு வழங்குகிறான், நாடியவர்களுக்கு அதை தடுக்கிறான். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.